நம்ம எல்லாருக்குமே சிம்புவுடைய அடுத்தடுத்த படங்கள் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ராஜ்குமார் பெரியசாமியோட ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னுமே அந்த படம் நிலுவையில் தான் இருக்குது. சரி, அடுத்தடுத்ததான் ஏதாவது படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு பார்த்தா தக் லைஃப் படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கமலுடன் சேர்ந்து அவர் நடிச்சிருக்காரு மணிரத்னமோட இயக்கத்தில். சரி, அவர் தனிப்பட்ட முறையில் என்ன படம்ப்பா அப்படின்னு கேட்டால் STR 49 பற்றிக்கு நாங்கள் டேக் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் அந்த திரைப்படத்தில் அவங்க நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் ஃபஸ்ட்டு கமலஹாசன் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் இன்னும் நிலுவையிலேயே தான் நிற்குது. சரி, யாருமே வேண்டாம், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிம்பு முன் வந்தார். கிட்டத்தட்ட அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுக்கிறதுனால டுவல் கேரக்டரில் வேற சிம்பு நடிச்சாகணும். அதனால் லென்த்தியான ஹேர் வேணும் அப்படின்றனால அதுக்காக முடிய வளர்த்துக்கிட்டே இருந்தார். சரி, அப்படியே தக் லைஃப்பில் நடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹேர் ஸ்டைலோட தக் லைஃப் படத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னுமே அந்த படம் டேக் ஆஃப் ஆகலையப்பா, இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டு போடுற மாதிரி இப்போ ஒரு மேட்டர் வந்துருச்சு. சரி, வேணா முடிதானே, அது வளரப்போகுது, இப்போ வேணா ஃபுல் ஷார்ட் கட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி காலேஜ் பையனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாராம். ஏன்னா இப்போது ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கணும், அதுலேயும் ஒரு ரகடான ரவுடி காலேஜ் ஸ்டூடெண்ட்டான ஒரு கதாபாத்திரம். அதனால் சார் பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ஷேவெல்லாம் பண்ணிடுங்க, இதில் நாங்கள் உங்கள் வயசை சின்னதாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்காக மறுபடியும் தன்னுடைய பாடியை லீன் ஆக்கிறதுக்காகவும் ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே டோட்டலாக கெட்டப் சேஞ்சே பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியிலையும் அதுக்காக இப்போ வேலைகளையும் ஈடுபட்டிருக்காரு STR. தனுஷ் தேரே இஷ்குமேன் அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற இட்லி கடை வெந்துச்சா வேகலையா அப்படின்னு கூட பார்க்காம இருக்காருன்ற மாதிரியான வேதனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிஞ்சவொன்னா வந்து இந்த இட்லி கடை படத்தை முடிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நிற்குது இந்த படத்துடைய ஷூட்டிங். ஆனால் இந்த படத்துடைய செட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த செட்டில் திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட நிறைய போர்ஷன் ஆண்டிப்பட்டியில் தான் எடுத்தாங்க, அங்கேயே செட்டும் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஃபயர் ஆயிருக்கிற ஒரு விஷயம் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக குபு குபுன்னு தீ பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த படக்குழுவினர்களுக்கு இதை பற்றின கவலையே கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் இங்கே முடிச்சுட்டு அடுத்ததாக வேற எங்கேயோ தான் எடுக்க போகிறாங்க போல். அதனால் இதை பற்றி அவங்க கண்டுக்கவே கிடையாது, அப்படியே விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அவங்க ஏதாவது மக்கள் யூஸ் பண்ணிட்டு போட்டுப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம். ஆனால் விட்டதோட என்னாச்சு, தப தப தபன்னு தீயாக பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கலை. ஆனால் மக்களுக்கு, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இன்னுமே அதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் வாய் திறக்காமல் இருக்காங்களே நடிகர்களும் இயக்குநர்களும். என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு படத்துடைய செட்டுன்ன போது அந்த படத்துடைய டீம் மட்டும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆஸ் அ சினிமா இண்டஸ்ட்ரியை யாராவது ஒருத்தங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களாம். பட் என்ன பண்ணுறது, அது மாதிரி நடக்கிறதா இயற்கையாகவே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில தரப்பினர்கள் சொன்னாலும் இது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆல்மோஸ்ட் தனுஷுக்குமே இப்போ வரிசையாக கொஞ்சம் அடி வாங்கிட்டு அப்படியே இறங்கி வர மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அப்போது அந்த டைமில் இதுவும் அவருக்கு ஒரு பெரிய அடியாக தான் பார்க்கப்படுது. சரி, இந்த இட்லி கடை படம் வரதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில் அடுத்ததாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படம். பேரெல்லாம் மாற்றணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் இன்னும் படம் வரலையே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ டிராகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் அவருடைய லவ் டுடே படமும் ஹிட்டு, டிராகன் படமும் ஹிட்டு, கண்டிப்பாக இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமும் ஹிட்டு தான் சொல்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா இதுக்கான வரவேற்பு அப்படி இருக்குது. படத்துடைய ஷூட்டிங்க்கு ஒரு முடிவு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ போட்டாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. அதுலேருந்து இந்த படத்துடைய ஹைப்பு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்போ ரிலீஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்காக விக்னேஷ் சிவன் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. என்னென்னா, இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஸ்கிரிப்ட் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கணும், எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கணும், ஜாலியாக ரசிக்கணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை இந்த படத்தில் பார்த்து பண்ணியிருக்கிறதாவும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுடைய ரியல் லைஃப்லேயே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். ஒரு சில கேரக்டர்ஸ் இப்படியும் இருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து செதுக்கியிருக்கோம், ஸோ ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அண்ட் விக்னேஷ் சிவனுமே ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் திரைப்படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் மாதிரி இன்னொரு படம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏங்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம், எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு திரைப்படமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ரவிமோகனுடைய நடிப்பில் அடுத்ததாக என்ன படம் அப்படின்ற மாதிரி கேட்டால் சுதா கோங்கரோடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, பராசக்தி அப்படின்னு படம். ஆனால் அவருடைய நடிப்பில் அப்படின்னு பார்க்கும்போது ரிலீஸ்க்கு கராத்தே பாபு வர ரெடியாக இருக்குது, கணேஷ் கே பாபுவோடைய இயக்கத்தில். இப்படி இவருமே சூஸ் பண்ணி கதைக்களமாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதனால பேசாமல் வேற ஏதாவது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுமே, ஒரு நல்ல காமெடி ஜானர் பண்ணலாம். ஏன்னா கோமாளி மாதிரியான ஒரு படம் அது நமக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சு பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லை. இந்த கிரேசியான மார்க் ஆண்டனி மாதிரியான ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. என் டிக்கிலோனா கூட ஒரு நல்ல கதைக்களம் தான். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஸ்டோரியாக சூஸ் பண்ணலாம், இன்னுமே நம்ம ஆடியன்ஸோட எங்கேஜ் ஆகும்ல அப்படின்னு கேட்டால் வடுகுபட்டி ராமசாமி டிக்கிலோனா மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனரோட அப்படி ஒரு கை கோர்த்து இப்போ சூப்பரான ஒரு திரைப்படத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. சந்தானமோடு இணைஞ்சு கொடுத்த 2 திரைப்படம், வடுகுபட்டி ராமசாமியாக இருக்கட்டும் இல்லை இந்த டிக்கிலோனாவாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல எங்கேஜான ஒரு திரைப்படம். ஸோ இதே மாதிரியான கதைக்களம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் நல்ல ஒரு நடிகராக வேணும், கொஞ்சம் மாஸ் ஏற்றுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ரவிமோகன் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக ஜூலையில் ஆரம்பிச்சிருவோம், அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பற்றின அப்டேட் நமக்கு வரும். ஸ்ருதி ஹாசன் இப்போ அடுத்தடுத்த படங்களில் வெவ்வேறு மாதிரியான கதைக்களம் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனாலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தில் அவங்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் ட்ரெயின் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திரைப்படமும் அவங்களுக்காகவே இருக்குது. தமிழில் ரிலீஸ்க்கு காத்திருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த லாங்குவேஜஸில் பார்த்தோம்னா அங்கேயும் நிறைய படங்கள்லாம் கமிட்டாக இருக்காங்க. இப்போ என்னன்னா டப்பிங் டைம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ டப்பிங் டைம் அவங்க ஸ்டோரி போட்டதும் எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். ஏன்னா ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு டப் பண்ணதுக்கப்புறம் தான் கூலி படத்துடைய டப்பிங்கு முடிஞ்சிருச்சு, ராப்பப்பு இல்லை அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்ருதி ஹாசன் இப்போ ஒரு போஸ்ட் போட்டதும் இது மேபி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்துக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்படிதானா அப்படின்றது தெரில. ஏன்னா மேபி வேறு படங்களுக்காக கூட இருக்கலாம் இல்லையா. எதுவுமே போடாமல் வெறும் டப்பிங் டைம்னு போட்டிங்களே, நாங்கள் என்னென்னு நினைக்கிறது, எந்த லாங்குவேஜ் நினைக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்தெந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்களோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.